ஈரான் இஸ்லாமிய குடியரசின் மறைந்த தலைவர் இமாம் கொமேனியின் 36வது வருட ஞாபகார்த்த நிகழ்வு கொழும்பிலுள்ள ஈரான் கலாசார நிலையத்தில் நடைபெற்றது. ஈரான் கலாசார நிலைய கவுன்சிலர் கலாநிதி பஹ்மன் வாசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கைக்கான ஈரான் தூதுவராலய விவகாரங்களுக்கான பொறுப்பாளர் இப்ராஹிம் மெஹ்ராஹிம் கலந்து கொண்டார். சங்கைக்குரிய லங்காராம விகாரையின் பிரதம குரு மதுரட்ட தமாலங்க தேரர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாணத்தில் ஆசிரியர் உதவியாளர்களாக பணியாற்றிய 23 பேர் ஆசிரியர்களாக நிரந்தர நியமனம் வழங்கும் நிகழ்வு திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் தலங்கம உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அட்டாளிச்சேனை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பாலமுனை பிரதேசத்தில் நவீன முறையில் நிர்மாணிக்கப்பட்ட மகாசினுல் உலும் இஸ்லாமிய கல்லூரியின் புதிய கட்டிட திறப்பு விழாவும் கௌரவிப்பு விழாவும் இடம்பெற்றது. கல்லூரியின் பணிப்பாளர் சபை தலைவர் ஆதம்பாபா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மௌலவி எஸ் முஜாஹிரின் அன்வாரை பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அகில இலங்கை ஜாமியத்துல் உலமா சபை தலைவர் MIM ரிஸ்வி முஃப்தி பிரதம பேச்சாளராக கலந்து கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவுப் ஹக்கீம், ஆதம்பாபா, MS உதுமாலபை, MA தாஹிர், அக்கரைப்பற்று மாநகர முதல்வர் ALM அத்தாவுல்லா, அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக்க அபே விக்ரம உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.